இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 11 இறைச்சொற்றொடர்கள் 16 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுகின்றவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கின்றார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களை சான்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய உரையிலே புரணி பேசுகின்றவர்கள் தீவிரவாதிகள் என்கிறார். ஏனெனில் அவர்கள் அடுத்தவர்கள் மீது வெடிகுண்டுகளை வீசிவிட்டு அமைதியான முறையிலே கலைந்து செல்கிறார்கள். ஆகவே அவர்களை குறித்து அதிகம் கவலைப்பட வேண்டாம் என்றும் திருத்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். இன்று வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதி நமக்கு சில உண்மைகளை இதற்கு ஏற்றாறு போன்று தெரிவிக்கிறது. அதாவது, ஒரு கொரியா பழமொழி உண்டு, அதிகமாக குற்றம் கண்டுபிடிக்கின்ற மனிதன் பொதுவாக மோசமாக செயல்படக்கூடியவனாக இருப்பான். அப்படின்னா பிறரின் குறை சொல்லுதல்கள் என்னை முடைக்கு போடுதா என்று நமக்குள்ளே ஆய்வு செய்யணும். மூன்றாவது, அதுக்காக குறைகளை குறைவாக சொல்லாமல் இருக்கவும் முடியாது, குறைகளை கண்டுகொள்ளாமலும் போக முடியாது. அதே வேளையில குறைகளை சுட்டி காட்டுகிறவர்களை, மாற்று கருத்து சொல்லுகின்றவர்களை மாற்றான் என்று கூட இந்த உலகம் சொல்லும். அதற்காக கவலைப்படவும் கூடாது. எனவே இதை குறித்து நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். திருவருகை காலத்தில் நன்றாக செயல்படக்கூடிய ஓர் அரசியல்வாதி தன்னால் இயன்ற நல்ல பல காரியங்களை அவர் மக்களுக்கு செய்து வந்தார். இது அவரது எதிரிகளுக்கு பிடிக்கவில்லை, விரோதிகளுக்கும் துரோகிகளுக்கும் பிடிக்கவில்லை. அவரை பற்றி கடுமையாக குறை கூறிக்கொண்டே இருந்தார்கள், தரக்குறைவாக விமர்சித்தார்கள். அவரிடம் இருந்த பலவீனங்களை மக்கள் முன் வெளிச்சம் போட்டு காட்டினார்கள். மனவேதனை அடைந்த அவர் ஒரு நாள் இரவு வேளையில் தன் நண்பரை பார்க்க சென்றார். நண்பரிடம் தன் வேதனைகளை எல்லாம் கொட்டி தீர்த்தார். நண்பரும் அவர் சொன்னதற்கு கவனத்தோடு செவி கொடுத்தார். இறுதியாக நண்பர் அவரை அழைத்து கொண்டு தன் வீட்டு மொட்டை மாடிக்கு சென்றார். வானத்தில் பால் நிலா அழகாக ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் தெருவில் நின்று கொண்டிருந்த நாய் ஒன்று அந்த நிலாவை பார்த்து குறைத்து கொண்டே இருந்தது. நண்பர் அரசியல்வாதியை பார்த்து, இதோ பாருங்கள், நிலாவை பார்த்து நாய் குறைத்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும் நிலா தனது ஒளி வீசுகின்ற செயலை நிறுத்தவில்லை. அது நல்லதுதானே ஒளி வீசுவது? தொடர்ந்து ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறது. நாய்கள் குறைத்து கொண்டிருக்கட்டும், நீங்கள் நிலாவை போல ஒளி வீசுங்கள் என்றாராம். திருமுழுக்கு யோவான் மக்களுக்கு நல்லது செய்தார். இயேசுவும் மக்களுக்கு நல்லது செய்தார். ஆனால் இதை பொறுக்காதவர்கள் அவர்களை எப்படியெல்லாம் குறை சொன்னார்கள் என்பதை இயேசு என்று நற்செய்தியில் சுட்டி காட்டுகிறார். அவர்களது குறை சொல்லுதலை கண்டு இயேசு தனது பணியின் வீச்சையும் தாக்கத்தையும் எந்த விதத்திலும் குறைத்து கொள்ளவில்லை. நம்மை குறித்து விமர்சிக்கின்றவர்களை குறித்து, வெளியிலிருந்தோ உள்ளிருந்தோ விமர்சிக்கின்றவர்களை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. அவர்களுக்காக வேண்டுவோம். மே காட் பிளஸ் தம் என்று மனதார சொல்ல நாம் முயற்சி எடுப்போம். முடிந்த வரைக்கும் எந்த நாய் குறைத்தாலும் சரி, நல்லதை, நன்மையானதை பேசிக்கொண்டே இரு, சொல்லிக்கொண்டே இரு, செய்து கொண்டே இருப்போம். இதுதான் அழகானது, இது அழுக்கானது அல்ல. ஆமேன். மன்றாடுவோமாக. ஞானத்தின் ஊற்றே இயேசுவே இறைவா, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். நாங்கள் இந்த உலகத்தின் போக்குகளை பார்க்கிற சமயத்தில் குறைகளை
நிறைய சொல்லாமல் குறைகளை குறைவாக சொல்லுகிற பழக்கத்தை எங்கள் மத்தியில் ஏற்படுத்தும். நாங்கள் நேர்மறையோடு அனைவரையும் பார்க்கின்ற ஞானத்தையும் அது நிறைந்த கண்களையும் உள்ளத்தையும் எங்களுக்கு தாரும். எங்கள் செயல்கள் இந்த ஞானத்தை வெளிப்படுத்துவனவாக அமைய எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே.
இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ. உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம்.
தரணிநாதன் தொழுவத்திலா தவழ்கிறாய். தரணியாவும் தலைமகனை வாழ்த்தவா. அன்பின் செய்தியாய் அமைதி தூதனாய் அருளை பொழியும் இனிய குழந்தையாக நம்மில் வந்திடவே. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ 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 ஆரிரரோ ஆராரோ ஆராரோ. நீதி உலகை படைக்கும் நோக்கம் உனதன்றோ. நிம்மதி என்றும் காணும் ஏக்கம் எமதன்றோ. நீதி உலகை படைக்கும் நோக்கம் உனதன்றோ. நிம்மதி என்றும் காணும் ஏக்கம் எமதன்றோ. சமத்துவனாலும் சங்கமமாக்க சரிநிகர் வாழ்வு சரித்திரமாக்க தரிசனமாய் வந்துரையும் புத்துணர்வே வா. தரித்திரங்கள் ஒழிய இறை புரட்சியனவா. தரணிநாதன் தொழுவத்திலா தவழ்கிறாய். தரணியாவும் தலைமகனை வாழ்த்தவா. அன்பின் செய்தியாய் அமைதி தூதனாய் அருளை பொழியும் இனிய குழந்தையாக நம்மில் வந்திடவே. தரணிநாதன் தொழுவத்திலா தவழ்கிறாய். தரணியாவும் தலைமகனை வாழ்த்தவா. அன்பின் செய்தியாய் அமைதி தூதனாய் அருளை பொழியும் இனிய குழந்தையாக நம்மில் வந்திடவே. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ 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 ஆரிரரோ ஆராரோ 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 ஆரிரரோ ஆராரோ. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.